அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு நடந்த பாஸ் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? இப்போ நீங்கள் 2026, 27, 28 எழுத போகிறார்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் இப்போ எப்படி போய் ஓஎல் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதே மாதிரி நடந்த பேப்பர் தான் 2025 பேப்பர். இப்போ இந்த பேப்பர் நான் விளங்கப்படுத்துறதுன நோக்கம், இந்த பேப்பர் நீங்கள் செய்கிறது இல்லை, இந்த பேப்பரில் வந்துருக்கிற மாதிரி கேள்வி இனி வர போகிறதெல்லாம் செய்யணும். சரியா? அப்போ டைம் எடுத்து ஆறுதலாக சரி நம்ம இந்த பேப்பரை பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? எப்போ நடந்தது எக்ஸாம்? இந்த 2026 பிப்ரவரி மாதம் நடந்த எக்ஸாம் பேப்பர் தான் இது. ரிசல்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும். இப்போ இதில் முதலாம் கேள்வி கேட்காங்க, கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் ஆகிய உயிரியல் மூலக்கூறுகள் அனைத்திலும் அடங்குவது என்று கேட்க. சரியா? அதில் விட முதலாவது விட ஏன் முதலாவது விட போட்டோம்? இனி இதே மாதிரி கேள்வி வந்தால் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு கார்போஹைட்ரேட்டு, என்னென்ன சமாதான கேள்வியில் கேட்டது? கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். சரியா பிள்ளைகள்? இதில் கார்போஹைட்ரேட்டில் சியும் ஹெச்சும் ஓவும் இருக்கும். இங்கே புரதத்தில் CHO NS இருக்கும். லிப்பிட்டில் CHO, அதாவது இங்கே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். சரியா? நியூக்ளிக் அமிலத்தில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அடுத்தது பாஸ்பரஸ். இவ்வளோ பேரும் இருப்பார். இப்போ அதில் கேட்கானவன் கார்போஹைட்ரேட்லேயும், புரதத்துலேயும், லிப்பிட்லேயும், நியூக்ளிக் அமிலம் 4லேயும் பொதுவாக காணப்படுறார்கள். எல்லாத்துலேயும் இருக்கணும். யார் யார் எல்லாத்துலேயும் இருக்காக? CHO, இங்கேயும் CHO இருக்கி, இங்காலையும் CHO இருக்கி, இங்காலையும் CHO இருக்கி. அப்போ விட யார்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கான் அவன், 2026 எழுத போகிறாங்கள்ட்ட கேட்கான், புரதத்திலும் நியூக்ளிக் அமிலத்திலும் மட்டும் பொதுவாக காணப்படுறாக்கள் யாருன்னு கேட்டால் யாரை கொடுப்பீங்க? மட்டும். அப்போ இவர்களில் வரப்போக்கூடாது. சரியா? நைட்ரஜனுங்கிறால் தான் இவர்லையும் மட்டும் இருக்கார். இவர்லையும் இல்லை. அப்போ நைட்ரஜன் இப்படியா வரும். இப்படி கேள்வியை மாற்றி கொடுக்கலாம். நமக்கு இதில் என்னென்ன வருதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ என்ன செய்வோம்டா, இவர்களை பற்றி கொஞ்சம் கதைச்சிட்டு அடுத்த கேள்வி போகும். இப்போ கார்போஹைட்ரேட்டை 3ஆக பிரிக்கலாம். என்னென்ன விலையில் பிரிக்கலாம்? ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட்டுன்னு பிரிக்கலாம். இப்போ இவரோட இயல்புகளெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிப்பு சுவையுடையாக்கள் இவ 2 பேரும். அடுத்தது நீரில் கரையும் பளிங்குறு அமைப்பில் காணப்படும் எல்லாம் காய்ச்சிருப்பீங்க. அதே இயல்பு இவருக்கு மாறி வரும். அந்த இயல்பு கதை நம்ம இப்போ காய்க்கலை. இப்போ இவருக்குள்ளே 3 பிரிவு இருக்கி. சரியா? இவர்களுக்குள்ளே ஒரு சர்க்கரைக்குள்ளே 3 விஷயம் இருக்கி, 3 ஆக்கள் இருக்காக. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அடுத்தார் கலெக்ட்ரோஸ்.
இப்போ நான் படிக்கிற காலத்தில் நான் பிள்ளைகள் எனக்கு இதெல்லாம் பாடமாக்குறதும் ஏன் வரல எனக்கு பயோங்கிற அந்த சயின்ஸில் 3 பாட்டு இருக்குது, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதில் பயாலஜிங்கிறது எனக்கு சுத்தமாக வரல. அப்போ நான் இதுக்கு என்ன செஞ்சேன்டா, முதல் எழுத்து 3ஐயும் போட்டு ஷார்ட்கட் மாதிரி உருவாக்கி வச்சுருந்தேன். கு பி கே ரெண்டா இப்போ நான் வரும் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்ட்ரோஸ் என்று. சரியா? அப்படி பாடமாக கஷ்டமான ஆக்கள் இப்படி நான் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது இரு சக்கரேட்டுங்கிறது, இப்போ இவர் யார்? ஒரு சக்கரேட் ஒன்று, இவர் 2. அப்போ இரு சக்கரேட்டுங்கிறால் 2 ஒரு சக்கரேட்டு சேர்ந்து உருவாகிறாள். சரியா? இவர் என்னென்று பாடமாக்கி வச்சுருந்தாண்டா, மோ சு இ இவர் கூப்பிக்க. இதே ஓடலில் பாடமாக்கினீங்கன்னா உங்களுக்கு லேசி சொல்கிறேன் பாருங்கள். இரு சக்கரேட்டுக்குள்ளே மோல்ட்ரோஸ், அடுத்து சூனா போட்டிருக்கேன், அப்போ சுக்ரோஸ், அடுத்தது எலக்ட்ரோஸ், 3 பேரும் வருவாங்க. சரியா? இப்போ இந்த மோல்ட்ரோஸுங்கிறால் 2 பேர் சேர்ந்து தான் இரு சக்கரேட்டு உருவாகணும். இப்போ இங்கே மோல்ட்ரோஸுங்கிறால் சும்மா நான் தாக்கமெல்லாம் புக்கில் போடுவா, பார்த்துக்கொள்ளுங்க. மோல்ட்ரோஸுங்கிறால் உருவாகிறதுக்கு 2 குளுக்கோஸ், கூணா மட்டும் போட்டிருக்கீங்க, 2 குளுக்கோஸ் சேர்ந்து தான் மோல்ட்ரோஸுங்கிறால் உருவாகுவார். சரியா பிள்ளைகள்? அப்போ உருவாகக்குள்ள நீர் ஒன்றும் வெளியாகும். அதனால் இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி தரணுங்கிறதுக்காண்டி இப்படி எழுதுறேன்னா, சுக்ரோஸுங்கிறால் உருவாகிறதுக்கு கட்டாயம் 3 குளுக்கோஸ் இருக்கணும். 3 பேர் உருவாக்குள்ளேயும் குளுக்கோஸ் இருக்கணும். இப்போ குளுக்கோஸை ஃபஸ்ட்டுக்கே போட்டுட்டேன். எலக்ட்ரோஸ் உருவாக்கையும் குளுக்கோஸ் இருக்கணும். மித்த யார் இருக்கா? கூப்பிக்க குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்ட்ரோஸ். அப்போ 2 குளுக்கோஸ் சேர்ந்தால் யார் வருவா? மோல்டோஸ் வருவார். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தால் சுக்ரோஸ் வருவார். குளுக்கோஸும் கலக்ட்ரோஸும் சேர்ந்தால் எலக்ட்ரோஸ் வருவார். இவ்வளோ தான் கார்போஹைட்ரேட்டுக்குள்ள விளக்கம். அதுலேயும் எச்சுக்கு ஓண்ட விகிதம், எச்சுக்கு ஓண்ட விகிதம் 2க்கு 1. மற இவர் எங்கெங்கே இருப்பார் அதெல்லாம் இருக்கு. அப்படியே கேள்வி வரக்குள்ளே பார்ப்போம். இனி இவ்வளவும் முதலாக கேள்வியில் காணும். கார்போஹைட்ரேட் கழிச்சிட்டோம். சரியா? இப்போ புரதத்துக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. அமினோ அமிலங்கள்ற புரதம்ங்கிறால் அமினோ அமிலங்கள்ற பல் சர்க்கரைட்டு. வேறு என்ன ஹைக்கலாமா இருக்குது? அது கந்தகம் இருக்கேன்னு ஹைச்சிட்டோம். அவ்வளோ அந்த மாதிரி எங்கெங்கே புரதம் இருக்கேன்னு போட்டிருக்கீங்க. அது இந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு வராது ஓயலுக்கு, அது மேலதிக அறிவுக்காண்டி போட்டிருக்காங்க. அடுத்தது நியூக்ளிக் அமிலத்தை பற்றி கைக்கலாம். நியூக்ளிக் அமிலத்தில் 2 டைப் இருக்கு. டிஎன்ஏ. இப்போ கார்போஹைட்ரேட்டில் 3 வகை இருக்கேன்னு படிச்சிருந்தானே, ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட்டுன்னு சொல்லி. அப்போ இவருக்கு டிஎன்ஏ, ஆர்என்ஏன்னு 2 வகை இருக்கு. இவருக்கு சொல்கிற பேர் டியோக்சி ரைபோ. இவருக்கு டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம், இவருக்கு ரைபோ நியூக்ளிக் அமிலம் என்று சொல்கிறேன். நான் ஃபுல்லாக பேர் எழுதலை. நம்ம மாப்பொருளுக்கும் எழுத மறந்து வைத்தோம். இங்கே பல் சர்க்கரைட்டுக்குள்ளே என்னென்ன வருமென்று எழுத மறந்து வைத்தோம். இங்கே பாருங்கள், பல் சர்க்கரைட்டுக்குள்ளே மாப்பொருள் வருவார். அடுத்தது செலுலோசு, கிளைக்கோஜன். இவர் ஒரு சர்க்கரைட்டுகள் பலது சேர்ந்து உருவாகுவார். அதுக்கு தான் இவரை பல் சர்க்கரைட்டுன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம இப்படி 2 தானமெல்லாம் போட்டு பாடமாக தேவையில்லை. அநேகமானத்தில் குளுக்கோஸ் தான் ஒரு சர்க்கரைட்டாக காணப்படும். சரியா? அதெல்லாம் அட்வான்ஸாக படிப்பீங்க. சும்மா என்னென்ன விஷயம் இருக்கணும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இவருக்கு என்னென்ன வரும்? மாப்பொருள், செல்லுலோசு, கிளைக்கோஜன் 3 வரும். இப்போ இவருக்கு முதல் எழுத்தை வச்சு நாம் வைக்கிறதுக்காண்டி மா செக்கி. சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் ஹோலுக்குள்ளே வச்சு மறந்தா இதை சொல்லி பார்த்தா ஞாபகம் வரும். சரியா? இதெல்லாம் கேட்கக்குள்ளே எப்படி சிரிப்பு வருதுன்னு. மாசெக்கி, மோசுயி, என்ன பேர்றப்பா சொல்கிறான் அவன். சரியா பிள்ளைகள்? இதுதான் முதலாவது கேள்வி. அப்போ CHOங்கிறது தான் பொதுவாக இருக்கும் அதுக்குள்ளே. ஆகவே அவருக்கு முதலாவது விடை.
சரியா? இதை அழிச்சா தான் அடுத்த கேள்விக்கு விட பார்க்கலாம். அப்போ நான் இதன் அழிக்கணும். உங்களுக்கு நோட் பண்ணணுமாண்டா இது என்ன செய்யுங்கடா, வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு நோட் பண்ணி எடுங்க. சரியா பிள்ளைகள்? இப்போ ஒரு கேள்வியை பார்க்கக்குள்ள பிள்ளைகள், இப்போ இங்கே பாருங்கள், 2வது கேள்வி இருக்கு. சரியா? இப்போ இந்த கேள்வியை நான் பார்க்கணும். இப்போ இந்த 1ஆம் கேள்வியை பார்த்தோன்னே எனக்கு என்ன விளங்கிச்சு, இது இந்த பாடத்துக்குள்ளே இருக்கு, அதாவது 10ஆம் ஆண்டில் 1ஆம் பாடத்துக்குள்ளே இருக்குன்னு எனக்கு விளங்கிச்சு. அப்படி ஒரு கேள்வியை பார்க்கக்குள்ள நீங்களும் அது எந்த பாடத்தில் இருக்குன்னு விளங்கணும். அப்போ தான் நீங்கள் சரியாக படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னும் காலமில்லை, ஃபைனல் எக்ஸாம் இன்னொரு 5-6 மாதத்தில் வந்துடும். 2ஆம் கேள்வியை பார்ப்போம். 2ஆம் கேள்வியில் என்ன காணண்டா, கண்ணக்கலங்களை ஒழு நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானிக்கும் போது காணக்கூடிய ஒரு புண்ணாங்கம். இப்போ இந்த விடையில் இருக்கிற அவ்வளவுமே புண்ணாங்கங்கள் தான். 1வது விடை இருக்கி கொள்ளிச்சிக்கல், 2வது இலைமணி, அடுத்தது கரு, 4வது இறைபோசம். 4மே புண்ணாங்கங்கள் தான். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு களம் ஒன்று இருக்கி. களம் பண்ணன்னு எல்லாருமே இப்போ இந்த கை இருக்கி. இப்போ இந்த கையை வெட்டுறேன். சரியா? உண்மையிலே வெட்டலை, செல்றேன், வெட்டி அந்த கையை திருப்பி அடுத்து இன்னொரு துண்டாக வெட்டி அதை திருப்பி ரெண்டாக்கி போனால் கடைசியில் ஆக சின்ன ஒரு துண்டு மிஞ்சும். கையில் ஒரு துண்டு மிஞ்சும். இதே இந்த மாக்கரை உடைச்சி ரெண்டாகி போனால் ஒரு சின்ன ஒரு துண்டு மிஞ்சும். என்ன அப்படி கட் பண்ண செய்யுங்க. மாக்கரை உடைச்சி போகிற மாதிரி இப்போ கையை நான் வெட்டி போகிறேன். ஆக குட்டி துண்டு மிஞ்சுதண்டா அவருக்கு பேர் தான் களம். சரியா? உயிருள்ளாக்கள்ற இப்போ கைக்கு உயிரி தானே, நான் எனக்கு உயிரிக்கி, அப்போ கைக்கு உயிரிக்கி வெட்டி போகிறேன், சின்ன ஒரு துண்டு மிஞ்சுது, அவருக்கு பேர் தான் களம். இந்த களம். இப்போ களம் நிறைய சேர்ந்து என்ன நடக்கும், கை உருவாக்கப்பட்டு அப்படியோ உயிர் உருவாக்கப்படுது. அப்போ அங்கேயொன்றின் கட்டமைப்பு தானே அடுக்கி உருவாக்குறது. கட்டமைப்பினதும் தொழிற்பாடு, இப்போ நான் நடக்கணும் ஒரு எல்லாத்துக்கும் களம் அடுக்கப்பட்டிருக்கிறதான் காரணம். அப்போ உயிரங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு களமாகும். இதுதான் களத்துக்கு டெஃபினிஷன். சரியா? இப்போ களத்தை பற்றி கழிச்சிட்டோம். அதுலேயும் இப்போ நாம் உயிருள்ளாக்கள், நாம் இந்த விலங்குகள் இருக்கிற மாதிரி தாவரங்களும் இருக்கு. சரியா? அப்போ தாவரத்துலேயும் களம் இருக்கும், விலங்குலையும் களம் இருக்கும். விலங்கு களத்துக்கு இப்போ கையை வெட்டி களம் எடுக்கலாமா, லெப்புக்குள்ளே வச்சு எடுக்க இயலாது. அப்போ என்ன செய்கிறேன்டா, இந்த அறிக்கை தானே இது என்ன சொல்கிறேன், இந்த சீக் சொக்க கண்ணம்னு சொல்கிறேன், கன்னத்தில் அறைதல்னு சொல்கிறானே, அப்போ கண்ணம்னு சொல்கிறேன். அப்போ அந்த கன்னத்துக்கு உள்ளுக்கு வாயை நல்லா கழுவி போட்டு யோகட் கரண்டி ஒன்று எடுத்து அந்த சொக்கு பக்கம் உள்ளுக்கு வாய்க்குள்ள சொக்கு பக்கம் கரண்டியை போட்டு எடுத்தால் கண்ணக்களம் என்ற ஒரு சாமான் வரும். சரியா? அதை ஒளி நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானிக்கிறேன். ஏன் ஒளி நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானிக்கிறேன் ரெண்டா பிள்ளைகள், ரெக்டாக கண்ணக்களத்தை எடுத்து பார்த்தா ஒன்றும் விளங்காது, வெள்ளையாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்கேன்னு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நுணுக்கு காட்டி ஒன்று தேவை. அதுவும் ஒளி நுணுக்கு காட்டியன் ஒன்று இருக்கி LM போடுறேன், லைட் மைக்ரோஸ்கோப். லைட் அண்டா ஒளி, மைக்ரோஸ்கோப்ண்டா நுணுக்கு காட்டி. அடுத்தது இதெல்லாம் பாடமாக்குறதில்ல விளங்கி எடுக்க வேண்டிய விஷயம். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையில்லை, நான் சொல்கிறேன், விளக்கம் ஃபுல்லாக சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். லைட் மைக்ரோஸ்கோப் இவர் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப், அவர் இலத்திரன் நுணுக்கு காட்டியங்கிற, இவர் ஒழு நுணுக்கு காட்டியங்கிற. இவர் சரியான விலை கூடினால் இவர். இப்போ நம்ம நாட்டு நிலைமை தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ எல்லா ஸ்கூல் வழியையும் இலத்திரன் நுணுக்கு காட்டி இருக்காது. இப்போ மெடிக்கலோ டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 2 மெடிக்கலோ டிஸ்ட்ரிக்டா நான் எங்களோட ஏரியா சேட்டை கைக்கேன், அதுக்குள்ளேயே ஒரு ஸ்கூல்லாம் என்னமோ இருக்கு. இப்போ இவர் கொஞ்சம் விலை குறைய ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி தான் வருவார். சரியா? நாட்டு நிலைமை காரணமாக எல்லா ஸ்கூல் வழியையும் அநேகமாக இவர் இருக்கும். அப்போ ப்ராக்டிக்கல் அநேகமாக இவரை வச்சு தான் பார்க்க வேண்டி வரும். அவரை பெருசாக பாவிக்கிறல்ல இவரை தான் பாவிக்க வேண்டி வரும். அப்போ கண்ணக்களத்தை எடுத்து யாரில் பார்க்குறேன், நமக்கு லேசி லைட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறேன் லேசி. சரியா? இவர ஜூம் இப்போ விலைக்கேற்ற மாதிரி தானே பவர் இருக்கும். இவர ஜூம் அவரை விட குறைய. இவரால்
பார்க்க இயலாத விஷயத்தையெல்லாம் அவரை வச்சு பார்க்கலாம். அதான் அவருக்கு டிமாண்ட், விலையும் கூட அதில் நம்மக்கிட்ட இல்லை. சரியா? அப்போ இவரில் பார்க்குறது. இப்போ நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க, புன்னங்கங்களுக்குள்ளே. புன்னங்கம் என்னென்ன இருக்கி? ரைபோசம். நான் சும்மா எழுதுறேன். ரைபோசம் இருக்கி, கரு இருக்கி, கொள்கீச்சுக்கள் இருக்கி, வேறு இலைமணி இருக்கி, பச்சை மணியெல்லாம் கிடக்கு. நான் எழுதுறேன். அதுக்குள்ளே மிகப்பெரிய ஆள் பிள்ளைகள், இங்கே நோட்ஸ் என்னால் எடுத்து பாருங்கள். மிகப்பெரிய புன்னங்கம் இவர் தான். யார்? கரு. புக்கில் இருக்கி அழகா நோட்ஸ், இல்லாட்டி கிளாஸில் டீச்சர் மாதிரி சார் மாதிரி தந்திருப்பாங்க. மிகப்பெரிய புன்னங்கம். மிகப்பெரிய புன்னங்கம் யார்? கரு. அப்போ இவர்களெல்லாம் விலங்கலாட்டியும் கண்ணுக்கு இவர் விளங்குவார். கண்ணு கண்டா கண்ணை கலத்தை கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னு விளங்க மாட்டார். ஒளி நுணவு காட்டியில் வச்சு பார்த்தா இவர் மட்டும் விளங்குவார். சரியா? இந்த படம் புக்கில் 116 பக்கம் இருக்கி. இப்போ கண்ணக்கலங்களில் பார்த்தா இவர் தான் விளங்குவார். அப்போ அவருக்கு விட எத்தனை? அந்த கேள்விக்கு 3வது விட. இவெல்லாம் கருவை விட சின்ன சின்ன ஆக்கள் விளங்க மாட்டார். அதான் இதுக்கு உண்மையான காரணம். இப்போ இவர் எப்படி விளங்குவாரண்டா? இப்போ நான் யோகட்டில் எந்த கண்ணக்கலத்தை எடுத்துட்டேன், சுரண்டி யோகட் கரண்டியில் எடுத்து ஒளி நுணவு காட்டியில் நான் வச்சு பார்க்கணுண்டா இவர் எப்படி விளங்குவாரண்டா? இப்படி இருப்பார். இதுதான் களத்தில் வடிவம் இல்லை. இது நான் சும்மா உதாரணத்துக்கு எழுதினது. சரியா? இதை அழிச்சு விட்றேன். இப்படி இருப்பார். இப்போ இவரெல்லாம் களம் தானே தெரியுமா உங்களுக்கு? கண்ணை களத்தை அப்படி அள்ளி எடுத்து அப்போ நிறைய களம் வந்துருக்கும். இவரெல்லாம் களம். அப்போ இந்த நான் டாக் பண்ணியிருக்கிறவர் யார்? இவர் தான் கரு. சரியா? கரு மட்டும்தான் விளங்குவார். அழகா நீங்கள் 116 பக்கம் புக் எடுங்க, படத்தை பாருங்கள், விளங்கும். இப்போ ஒரு களம் ஒன்று எடுத்து இப்போ கண்ணக்களத்துக்குள்ளே என்னென்ன இருக்கேன்னு பார்க்கணுமாண்டா, அதில் இருக்கிற ரைபோசம், கொள்ளிச்சிக்கல் எல்லாத்தையும் பார்க்கணுமாண்டா, இலைமணி எல்லாத்தையும் பார்க்கணுமாண்டா இலத்திரனியல் நுணவு காட்டி தேவை. சரியா? இலத்திரன் நுணவு காட்டியில் பார்க்குற படம் உங்களோட புக்கில் 118 பக்கமும் 119 பக்கமும் போட்டிருப்பான. சரியா? இவர் யார்? ஒழுநுணவு காட்டியில் பார்க்குறது 116 பக்கம். அழகா பார்த்தீங்கன்னா விளங்கும். அப்போ என்ன கேள்வி வந்தாலும் அதை செய்யலாம். அழகாக விளங்கி எடுங்க பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? இதை அழிச்சிட்டு அடுத்த 3ஆம் கேள்வி பார்ப்போமா? ஸ்டாப் பண்ணிவிட்டு நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணணுமாண்டா? நோட் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை பெரிய விஷயம். இதில் அழிக்கணும். இப்போ விளைவுள் விஷயை பற்றி அடுத்த கேள்வி காய்ச்சிருக்கானல். 3ஆம் கேள்வி. இப்போ நாம் அந்த பாடம் படிக்கக்குள்ளே 4 தலையமாக உடைச்சி காய்ச்சோம் அந்த கேள்வியை ப்ரோ பார்ப்போம். இப்போ நான் அந்த விளைவுள் விஷய கதையை காய்க்கேன். இப்போ ஒரு பொட்டி ஒன்று இருக்கி 4 தலையங்கத்துக்குள்ளே படித்தோம். ஒரு பொட்டி ஒன்று இருக்கி. சரியா? ஒரு கயிறு ஒன்று கட்டிருக்கி அந்த பொட்டியில். நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பொட்டியில் கயிறு ஒன்று கட்டிருக்கி. இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன். இது நான் இழுக்கிறது 50 நியூட்டனோட இழுக்கேன். சரியா? பொட்டி மூவ் ஆகுது இல்லை. இன்னும் இல்லாட்டி கொஞ்சம் வேகம் இழுத்து கொட்டியே ஒரு லொரி ஒன்றுக்குள்ளே ஏற்றணுமெண்டா நான் இழுக்கிற காணா. அப்போ இன்னொரு அவர் லொரி டிரைவர் வந்து திருப்பி இழுக்காரு. அந்த கயிறு இருக்கி தானே, அதில் அந்த கயிறில் பிடிச்சி அவர் முன்னுக்கு இழுக்காரு. நான் அந்த இழுத்துட்டு வாரேன். அவர் ஒரு 100 நியூட்டனோட இழுக்காரு. ரெண்டா பொட்டியங்கால பக்கம் தான் மூவ் ஆக போகுது. அப்போ நான் இழுக்கிற 50 நியூட்டன், அவர் இழுக்கிற 100 நியூட்டன். அப்போ விளைவுள் விசை 150 நியூட்டன். இதுக்கு ஒரு தலையங்கம் கொண்டு போட்டு புக்கில் படித்தோம். என்ன? ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையும் தாக்கும் விசைகளின் விளைவுள் என்று படித்தோம். சரியா? உங்களுக்கு அந்த தலையங்கமெல்லாம் தேவையில்லை. இப்படி கேள்வி செய்ய பழகிட்டீங்கன்னா போதும். சரியா? இப்போ நான் இந்த ஒரு பொட்டி ஒன்று இருக்கி அடுத்த தலையங்கத்துக்குள்ள படித்தோம். ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் இவர்
அடுத்தது ஒரே நேர்கோட்டில் எதிர் திசையில் தாக்கும் விசைகளின் விளைவுகள் வந்து ஆயிடுச்சோம். இப்போ ஒரு பொட்டி ஒன்று இருக்கி, நான் இந்த 150 நியூட்டனோட இழுக்கேன். சரியா, 150 நியூட்டனோட இழுக்கேன். அது ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து வைப்போம். இதை ஒரு கிஃப்ட் வைங்க. இப்போ இந்த கூட்டாளி பொடியன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அவர் இங்கால 50 நியூட்டனோட இல்லாட்டி 100 நியூட்டனோட இழுக்காரு. நான் எனக்கு வேணும் அந்த கிஃப்ட்னு சொல்லி அங்கால இழுக்கேன். அவர் இங்கால 100 நியூட்டனோட இல்லை எனக்கு தான் வேணும் அந்த கிஃப்ட்னு இழுக்காரு. இப்போ யார் பெரிய ஆள்? 150 100? 150. அப்போ அங்கால பக்கம் தான் ஷுவராக பொட்டி போகுது. அதாவது எந்த கையில் வரப்போகுது, என்ன எந்த கையில் வரப்போகுது. இது வித்தியாசம் எவ்வளோ? 150 - 100 50 நியூட்டன். சரியா பிள்ளைகள்? அப்போ ஒரே திசையில் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் தாக்குறது பார்த்துட்டோம். ஒரே நேர்கோடு தானே நேர்கோட்டில் எதிர் திசையில் தாக்குறது பார்த்துட்டோம். அடுத்தது மூணாவது, இப்போ நான் இவ்வளோ மினக்கட்டு விளங்கப்படுத்துறது காரணம் பிள்ளைகள், இதே கேள்வி இப்படி வந்தால் நீங்கள் செய்யணும். சரியா, யோசிச்சுட்டு இருக்கப்படா அந்த கேள்வி படிக்கிறதே நாம அது மட்டும்தானே படிச்சு என்று பார்த்துட்டு இருக்கப்படா. அடுத்தது சமாந்தர விசைகளின் விளைவுகள். இப்போ ஒரு கார் ஒன்று பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் நிற்கி, இது கார பாலத்தை மேலே இருந்து விட்டுருக்கேனா? சரியா, ரோட்டில் நிற்கி விலங்குதானே மேலேருந்து அறக்கறியன் 2 ஹையரில் கட்டி இஞ்சால் 200 நியூட்டனோடையும் நானும் என் அண்ணாவும் சேர்ந்து இழுக்கேன். அண்ணனோ தம்பியோ யாரோ சேர்ந்து அவன் 200 நியூட்டனோட இழுக்கான், நான் 200 நியூட்டனோட இழுக்கேன். இப்போ கார் ஷுவராக மூவ் ஆகத்தான் போகுது, அது தெரியும் தானே. 2 பேரும் சேர்ந்து இழுத்தா கார் மூவ் ஆகும். அப்போ இங்கால பக்கம் மூவ் ஆகும். 200 400 நியூட்டன். இதில் விலை 150 50 அடுத்தது அங்கே 400. சரியா, இவர் அடுத்தது 4வது தலையங்கம் சமாந்தரமற்ற விசைகளின் விளைவுள். இரு சமாந்தரமற்ற விசைகளின் விளைவுள். இந்த ஒரு பொருள் இருக்கி, அதில் பிங்கிற விசை கியூங்கிற விசை தாக்குது. இது சமாந்தரம் இல்லையே, இவர் சமாந்தரம். நான் கழிச்சு கேட்டிருக்கேன், ஆனால் உண்மையிலேயே ஒரு சமாந்தரம். இங்கே யார்? சமாந்தரம் இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கொள்ளுங்களா. 2 பாயிண்ட் இருக்கி சொல்கிறேன், எழுதிக்கொள்ளுங்க. 2 விசை தாக்குதுண்டா அதில் விளைவுள் சமாந்தரமற்ற விசைகள் 2 தாக்குதுண்டா அதில் விளைவுள் பெரிய விசைக்கு பக்கத்தில் இருக்கும். இதில் பி பெருசண்டா நீங்கள் எழுதுங்க. விளைவுளானது இரு விசைகளின் எவ்விசை பெரிதோ அதற்கு அருகில் காணப்படும். இரு விசைகளுள் எவ்விசை பெரிதோ அவ்விசைக்கு அருகில் விளைவுள் விசை காணப்படும். இரண்டும் சமனெனில் நடுவில் காணப்படும். 2 விசையும் சமனண்டா நடுவில் போகும். சரியா, அதையும் எழுதிக்கொள்ளுங்க. 3வது பாயிண்ட், இது புக்கில் இல்லையா, முக்கியமான விஷயம். கேள்வியை குழப்பி போட்டால் செய்ய பழகணும். 3வது விஷயம், விளைவுளானது இரு விசைகளுக்கு இடையிலே தான் காணப்படும். இப்போ இங்கே 2 விசை தாக்குதுண்டா இவர்களுக்குள்ளாக இருக்கும் எங்கேயோ, இதை தாண்டி இங்கே போகாது விளைவுள். சரியா விளைவுள்? அது 3ஐயும் உங்களுக்கு விளங்குற மாதிரி நோட் பண்ணி எடுங்க. இப்போ கேள்வியை பார்ப்போமா? இதை அழிச்சிட்டு கேள்வி வச்சு சொல்கிறேன். 3வது கேள்வி என்ன செய்யலையே நாம. பேப்பரை கண்டிங்களா? பச்சை தண்ணி பேப்பர் அந்தளவு பெரிய ஹார்டுங்கிறதுக்கு இல்லை. 2025ஆம் ஆண்டு செஞ்சார்கள், February 2026ஆம் ஆண்டு செஞ்சார்கள் பேப்பர். அந்தளவு ஹார்டுங்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு இதை விட லேசாக தான் வரும், நம்பி போங்க. எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் எல்லாம் கதப்பாய் நாங்கள் எக்ஸாம் உங்களுக்கு இருந்து செய்யணும். என்ன பாருங்கள். படம் கழிச்சு கோணலாலாம் போகும், அதெல்லாம் கேஸ் இல்லை. நேராக இருக்கேன்டே கற்பனை செஞ்சு கொள்ளுங்க. இங்கால 24 நியூட்டன் தாக்குது. இங்கால 5 நியூட்டன். அடுத்தது கீழே 7 நியூட்டன்.
இப்போ பாருங்கள் உள்ள டக்குன்னு உடைச்சுட்றேன் நான். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்னால விளங்கும். இப்போ நார்மலாக இருக்கிறார்களுக்கு விளங்கணுமே கண்டு சொல்லித்தரேன்னு பாருங்கள். 5 நியூட்டனோ 7 நியூட்டனு கார் ஒன்று பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு நான் 5 நியூட்டனோட இழுக்கன், தம்பிக்காரன் என் தம்பி இல்லாட்டி அண்ணங்காரன் 7 நியூட்டனோட இழுக்கான். மொத்தம் இங்கால 12 நியூட்டனோட இழுபடும். பொட்டியை காராக கற்பனை செஞ்சிருக்கேன். அப்போ அவரோட விலையில் விஷயம் எடுத்துட்டேன் இவங்க 2 பேருக்கும். அடுத்தது இங்கே 24 இருக்கு. யார் பெரிய ஆள்? 24 12 24. அப்போ அங்கால பக்கம் தான் போகுது. ஷுவராக பொட்டி அங்கால பக்கம் தான் நேர போகுது. அப்போ எங்கால பக்கம் வலப்பக்கம் தானே, வலப்பக்கம் சரியா. 24 12 கழிச்சா 12 நியூட்டன் வலப்பக்கம் தான் இந்த பொட்டியின் விலையுள் விசை. ஆகவே விடை மூணாவதுக்கு 2வது விடை. சரியா பிள்ளைகள்? ரைட், 2வது விடை. லாலிகன். அடுத்த கேள்வி போவோம். அடுத்த நாளில் இன்ட்ரெஸ்டான கேள்வி ஒன்று பிள்ளைகள். அடுத்த கேள்வியில் கதைக்கான் கட்டெரும்புகள். கட்டெரும்புன்னு தெரியும் தானே, அந்த கருப்பு கலரில் இருக்குமென்னு நினைக்கும் தெரியா பூச்சி. ஆனால் கட்டெரும்புங்கிறது ஒரு பூச்சி. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. யானை கடிச்சா என்ன, புலி கடிச்சா என்ன, சிங்கம் கடிச்சா என்ன, ஏதோ ஒன்று கடிக்குது சரியா. கட்டெரும்புகள் கடிக்கும்போது கடித்த இடத்தின் மீது அவற்றினால் போலிக் அமிலம் தடவப்படுவதே வலிக்கு காரணமாகுது. பூச்சி கடிச்சான்னு செய்யும்? நோ. அதுவும் கட்டெரும்புங்கிறது கொஞ்சம் பவர் கூடினாலும் நினைக்கேன். அவர் கடித்தா உரமானோகும். என்ன செய்யுங்க, கட்டெரும்பு பிடிச்சி விட்டு பாருங்கள் என்ன செய்யுதுண்டு. அப்போ கட்டெரும்பு கடித்தா போலிக் அமிலம் தடவப்படுகிறதாம். அதான் வலிக்கு காரணமாக சரியா. இவ்வலியை குறைப்பதற்கு கடித்த இடத்தில் பின்வரும் எதனை தடவுவது மிக உசிதமாகும்ண்டா நல்லமாகும் என்ற மைக்கான அவன் கேள்வி சரியா. தமிழ் கொஞ்சம் பிள்ளையாக தான் வந்திருக்கி. அப்போ பிள்ளைகள் கட்டெரும்பு கடிச்சா போலிக் அமிலம். இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் கை என்று எடுக்கேன். எந்த கை? இந்த துண்டை கை என்று எடுக்கேன். இந்த கட்டெரும்பு கடிக்குது. அப்போ என்ன வந்துடும் முள்ளுக்கு கட்டெரும்பு கடித்தோடனேயோ? அதாவது இந்த இடத்து வேறு கடித்த இந்த இடத்த கட்டெரும்பர் என்னத்தை விட்டுருவார்? போலிக் அமிலத்தை போட்டுருவார். போலிக் அமிலம்ங்கிறால் யார்? ஒரு அமிலம். போலிக் அமிலம்ங்கிறால் ஒரு அமிலம். இப்போ தெரியும் தானே, அமிலம் லெப்புக்குள்ளேலாம் அமிலத்தை கவனமாக ஒரு அலுமாரிக்குள்ளே அப்படி தான் மூடி வச்சிருப்பா. ஏன்? கையில் பட்டா எரியும். அடுத்தது இந்த கண்ணுக்குள்ளே அப்படியெல்லாம் சுவைக்கவோ தொடவோ கூடாதெல்லாம் போட்டு வச்சிருப்பானு. ஏனெண்டா அமிலம்ங்கிறால் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆள், பயங்கரமான ஆளுண்டு வைங்கனன். அப்போ பிரச்சனைக்குரிய ஆள் சரியா. இப்போ இதே மாதிரி தான் கொஞ்சம் இல்லைங்க போலிக் அமிலம். அப்போ இவர் ஒரு பிரச்சனைக்குரிய ஆள். போலிக் அமிலம் மண்டு போடலை, அமிலம் மண்டு போடுற பிரச்சனைக்குரிய ஆள். இவருக்கு எதிரான இன்னொரு பிரச்சனைக்குரிய ஆளை விட்டு அப்போ 2 பிரச்சனைக்குரிய ஆக்களை சேர்த்து என்ன செய்ய போகிறோம்? பிரச்சனை இல்லாத ஆக்களை உருவாக போகிறோம். பிரச்சனைக்குரிய ஆள் ஒரு ஆள் நம்மளோட கையில் பட்டுட்டார். அப்போ அவரை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரச்சனைக்குரிய ஆளை விட்டா பிரச்சனை இல்லாத ஆக்கள் 2 பேர் உருவாக்குற கதை தான் நம்ம எங்கே காய்ச்சிரிக்கோம்? அமிலம் மூலம் உப்புண்டு 11ஆம் ஆண்டில் 7ஆம் பாடத்தில் காய்ச்சிரிக்கோம் சரியா. அமிலம் மூலம் உப்பு. அப்போ உங்களுக்கு தெரியும், கறிக்கு போடுற உப்பு பிரச்சனைக்குரிய ஆளா இல்லையா? பிரச்சனை இல்லை, ஏன்னா தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ உப்பு இங்கால வருது, நீரும் வரும். இதைத்தான் பிள்ளைகள் நடுநிலை ஆக்கள் தாக்கம்னு படிச்சிட்டோமா சரியா. அட்வான்ஸாக காய்ச்சிரிக்கோம். அதில் அலா விளங்கும் அமிலம். அப்போ பிரச்சனைக்குரிய ஆள் யார்? இங்கே அலை மூலம் வருவார். அமிலம் மூலம் சேர்ந்து உப்பும் நீரும் வரணும். அப்போ விடையை பாருங்கள். அப்போ என்ன தெரியணும் உங்களுக்கு? போலிக் அமிலம்ங்கிறால் பிரச்சனைக்குரியால் அவரை இல்லாமல் ஆக்கணுமெண்டா. அதாவது அவர் போலிக் அமிலம் உடம்புல பட்டதுனாடி தான் நமக்கு நோவு தான் சரியா. கையில் கட்டெரும்பு கடிச்சு போலிக் அமிலம் பட்டதுனாடி தான் நோவு தான். அப்போ பிரச்சனை இல்லாத ஒரு ஆளை நம்மளோட கையில் திருப்பி பூசி விட்டா பிரச்சனை கிளியர். ஏன்? உப்பு நீரும் வந்துடும், பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ விடையை பார்ப்போம். அதில் முதலாவது விட உப்பு நீராம். உப்பு நீராண்டா உப்பு கரைச்சல் வைங்களேன். உப்பு கரைச்சிருக்கான் தான் நீங்கள் ஓட்டும். அப்போ அவர் வருவாரா? இல்லை.
இவரை பூசினா இருக்கிற பிரச்சனை அப்படி எரியும். இவர் பிரச்சனையை முடிக்க மாட்டார். மூலம் தான் நமக்கு வேணும். மூலத்தை அமிலத்தோடு சேர்த்தா தான் பிரச்சனை கிளியர் ஆகும். அப்படி இவரை விட்டால் பிரச்சனை கிளியர் ஆகாது. முதலாவது விட வராது. ரெண்டாவது விடை நீர். பிரச்சனையும் சரி, பிரச்சனை இல்லாத ஆளை திருப்பி கொண்டு விட்டால் பிரச்சனை பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்போ நீர் வராது. மூணாவது சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீருங்கிறது ஒரு மூலம். சுண்ணாம்பு நீருங்கிறது ஒரு மூலம். அமிலம்ங்கிறதுக்கு போலிக் அமிலத்தை போடுவோமே. சரி, அவ்வளோ சுண்ணாம்பு நீர் போலிக் அமிலம் ரெண்டும் சேர்ந்து உப்பு நீரும் வரும். அது என்ன வருமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, வரும். அப்போ பிரச்சனை கிளியர் ஆகிடும். அப்போ இவருக்கு ஆன்சர் சுண்ணாம்பு நீர் தான். அடுத்த விடையும் பார்ப்போமே. 4வது விடை வினாகிரி. வினாகிரிங்கிறது ஒரு அமிலம். வினாகிரிக்கு அசட்ரிக் அமிலம் என்று சொல்கிறேன்னு நினைக்கிறேன். வினாகிரி என்கிறால் ஒரு அமிலம். இவருக்கு அசட்ரிக் அமிலம் என்று சொல்கிறேன். சிட்ரிக் அமிலம்ங்கிற ஜேசிக்கா, இவருக்கு அசட்ரிக் அமிலம் என்று சொல்கிறேன். சரியா? வினாகிரி புளிக்கும். அப்போ அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை என்று படிச்சிருப்பீங்க. இப்போ அமிலங்கள் புளிக்கும். வினாகிரி ஒரு அமிலம், அசட்ரிக் அமிலம் என்று சொல்கிறவர். அப்போ இதுக்கு விட யார்? சுண்ணாம்பு நீர். சரியா பிள்ளைகள்? இப்போ நான் கேள்வியை மாற்றி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இப்போ எனக்கு கட்டெரும்பு கடிக்கலை, யார் கடிச்சு போட்டா? குளவி கடிச்சு போட்டா, இல்லாட்டி தேனி கடிச்சு போட்டார். குளவி. இப்போ நான் என்ன கேள்வி அவனு சந்தே, கட்டெரும்பு கடிக்குதான் போலிக் அமிலம் அப்போ வந்து கையில் விழுவும். அப்போ என்னத்தை பூசணும்னு வந்தவன். அப்போ நம்ம விடையாகி போட்டுட்டோம் சுண்ணாம்பு நீர். எத்தனையாவது விடை? 4ஆம் கேள்விக்கு 3வது விடை. அந்த சப்ஜெக்டை விடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கேன் Q&A போடுறேன். கொஷன் கேள்வியா? குளவி தேனி ஊற்றினேன்னு போடுவோமே. தேனி ஊற்றினேன்னு போடுறேன். தேனி ஊற்றினா தேனியை நீ கையில் ஊற்றுதண்டு வைப்போம். கையில் ஊத்தக்க தேனி என்ன செய்தண்டா? ஒரு வகை மூலத்தை என் கையில் இறகி போட்டு பெய்த்து. அப்போ இவருக்கு என்னத்தை பூசலாம் என்று அதே விட இவன் தந்த அவ்வளோ அதே விடையை போடுறான் அவங்களுக்கு. என்னென்ன விட? உப்பு நீர், சுண்ணாம்பு நீர், அடுத்தது வினாகிரி. அப்போ என்னத்தை பூசுவீங்க? மூலம் வந்துட்டு பிரச்சனை இல்லாதாக்கள் 2 பேர் எடுக்கணும். உப்பை நீரையும் மேன் வலியை குறைக்கணுமே. நம்ம நோயிட்டில் வரைக்கும். அப்போ அந்த விஷயத்தை, அந்த மூலத்தன்மையை குறைக்கணும், வலியை குறைக்கணும். நமக்கு நோவுறதை கட்டுப்படுத்தணுமெண்டா இங்கே மூலம் இருக்கேண்டா நமக்கு என்ன தேவை? அமிலமுறால் தேவை. அமிலமுறால் தேவானே. அமிலமுறால் தான் தேவை. அவர் தான் விடையாக வரப்போகிறாரு. அப்போ இதே கேள்வியில் விட என்ன நெருங்கி? உப்பு நீர், சுண்ணாம்பு நீர், அடுத்தது வினாகிரி. இப்போ நாங்கள் உப்பு நீர் அமிலமா? இல்லை. நீர் அமிலமா? இல்லை. சுண்ணாம்பு நீர் அமிலமா? இல்லை. வினாகிரி தான் அமிலம், அசெட்ரிக் அமிலம் கதைச்சிட்டம். அப்போ இவர் குளவி ஊற்றினாளுக்கு விட யார்? அமிலம். அப்போ வினாகிரியை கொண்டாந்து அவர் ஊற்றி நடத்த பூசை என்ன நடந்துடும்? உப்பும் நீரும் உருவாயிடும். அவர் பிரச்சனை இல்லாத ஆக்கள். அப்போ நோவும் உறைஞ்சிடும். சரியா பிள்ளைகள்? இப்படி கேள்வி என்ன வந்தாலும் செய்ய பழகணும். அதுக்கு தான் நிறைய காய்ச்சிருக்கேன். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வந்து என்ன பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி போஸ்ட் பண்ணி நோட் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோவை. இதை அழிக்கணா? அடுத்தது பிள்ளைகள் 5வது கேள்வி. பின்வருவனற்றும் உண்மையான கூற்று எது? பூக்கும் தாவரங்களை பற்றி கைக்கானல், பூக்காத தாவரங்களை பற்றி கைக்கானல். நான் இந்த கேள்வியை பார்த்துட்டேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனையாம் பாடம் இது? உயிர்கோளம் என்ற பாடம் 10ஆம் ஆண்டில் இருக்கி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி நான் கண்டுபிடிக்கேன்? நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லை? ப்ராக்டிஸ். நான் திருப்பி அந்த பாடத்தை எடுத்து பார்த்துருக்கேன். அப்போ அது நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த பாடத்தில் திருப்பி எடுத்து பாருங்கள், படித்தா என்னை விட நல்லா கண்டுபிடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்களை பற்றி கைச்சிருக்கான. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா,
டக்குன்னு எனக்கு ஒரு கிராஃப் ஒன்று தெரியும். அதுக்கு விட எத்தனை 5 கேள்விக்கு விட 3 அதை நான் போட்டுவிட்டேன், ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். கிராஃப் ஒன்று ஞாபகம் வரும், அது போடுறேன். போட்டு விளங்கப்படுத்துகிறேன்னா, தாவரங்கள் ராஜ்யத்தை பிளான்ரேங்கிற ராஜ்யம் பிளான்ரே. இவங்களை 2 பிரிக்கலாம். பிள்ளைகள் பாருங்கள், பிள்ளைகள் ராஜ்யம் பிளான்ரே அதாவது தாவரத்தை 2 பிரிக்கும். ஒன்று பூக்கா தாவரம், அடுத்தது பூக்கும் தாவரங்கள். இப்போ தாவரங்களை பார்த்தா விலங்கு தானே, சில மரம் பூக்காது, சில மரம் பூக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ பூக்கா தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள். பூக்கும் தாவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது, பூத்து காய்ச்சாத்தான் நமக்கு பழம் வரும், நாம் அதை சாப்பிட்றேன். பாருங்க, 20 வித்துலேன்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே மாம்பழம், கொய்யாப்பழம் எல்லாம் வரும். அதில் 1 வித்துலேன்னு போட்டிருக்கேன். அதில் தென்னை, கமுகு, பனை அதெல்லாம் வரும். சரியா? இப்போ இவங்களே இப்போ சும்மா கட் பண்ண செய்யுங்களேன். மாம்பழம் இருக்குத்தானே, மாம்பழம் வழியால் இப்போ மாம்பழத்தில் விற்று சூழலுக்கு இப்போ நம்ம கண்ணால் பார்த்தோன்னோ விளங்குதா? இல்லை, வெட்டி சாப்பிட்டதுக்கு பிறகு தானே விற்று விளங்குது. அப்போ இவங்களே இந்த பூக்கும் தாவரங்களை சொல்கிறேன், வித்து மூடி யுளியங்கிற. சரியா? வித்துகளை தோற்றுவிக்கும், தோற்றுவிக்காதே கதை தேவலே, வித்து என்ற கதையே வராது. வித்துகளை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரங்களுக்கு வித்து மூடி இலியங்கிற. வித்து மூடி உள்ளது இதுக்கு அர்த்தம், இதுக்கு வித்து மூடலை, வித்து மூடி இலி என்ற அர்த்தம். சரியா பிள்ளைகள்? இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா, வரேன். ரைட். இப்போ பிள்ளைகள் எல்லாம் வித்துக்களை இந்த பூக்கும் தாவரங்கள் 2 பிரிக்கலாம். 1 வித்துல 20 வித்துலை. அவளை வித்து மூடி உளி என்று சொல்கிறேன். ஏன்னா வித்து மூடி இருக்கும். அவளோட பூக்கா தாவரத்தை 2 பிரிக்கலாம். வித்துகளை தோற்றுவிக்கிற பூக்கா தாவரம், வித்துகளை தோற்றுவிக்காத பூக்கா தாவரம். பூக்கா தாவரம் தான் 2ம். இது வித்துகளை தோற்றுவிக்கும், இது தோற்றுவிக்காது. அவளை சொல்கிறேன் வித்து மூடி இலியங்கிற. வித்து மூடி இருக்காது, சூழலுக்கு இப்போ கண்ணால் பார்த்தோன்னே நம்ம அவரோட வித்தை பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? இதுதான் இந்த கேள்விக்குரிய கிராஃப். இது அழகாக புக்லேயும் போட்டிருக்கான். இப்போ நீங்கள் அழகாக படித்து விளங்கி வச்சுருந்தீங்கன்னா சும்மா கண்ணால் பார்த்தோன்னே இது எழுதலாம். சரியா? இப்போ அதில் கேள்வியை பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று தான் கேட்கான். முதலாவது கூற்று, அனைத்து பூக்கா தாவரங்களும் வித்து மூடி இலி தாவரங்கள் ஆகும். வித்து மூடி இலி மூடல்ல என்று சொல்கிறானல். சரியா? அனைத்து பூக்கா தாவரங்கள் இந்த அருகே அனைத்து பூக்கா தாவரங்களும் வித்து மூடி இலி தாவரங்கள் அங்கான் இல்லை. வித்துகளை தோற்றுவிக்கிற பூக்கா தாவரம் மட்டும்தான் வித்து மூடி இலி தாவரம். சரியா? காரணத்தை அந்த கேள்விக்கு பக்கத்தில் பிள்ளையை போட்டு எழுதி கொள்ளுங்க. வித்துகளை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரம் மட்டும்தான் வித்து மூடி இலி. வித்துகளை தோற்றுவிக்காத பூக்கா தாவரம் வித்து மூடி இலி அல்ல. ரைட். 2வது விட, பூக்கும் தாவரங்கள் வித்து மூடி இலி தாவரங்கள் எனவும் அழைக்கப்படும். பூக்கும் தாவரங்கள் என்ன அழைக்கிறோம்? வித்து மூடி யுளி என்று தான் அழைக்கும். ஏன்? வித்தை மூடி இருக்கும். அப்போ அவங்கள
வித்து மூடி இழித்தாவரம் என்று அழைக்கிறதில்ல. அப்போ அந்த கூட்டம் பிள்ளை காரணத்தை எழுதி கொள்ளுங்க. சரியா? இந்த மெப்பை போட்டு எடுங்க. இந்த கிராஃபை கொப்பியில் எழுதி எடுத்துட்டு காரணத்தை எழுதுங்க. அடுத்தது 3வது கூற்று, ஒரு வித்திலை இரு வித்திலை தாவரங்கள் பொதுவாக வித்து மூடி யுளி. சரிதானே? வித்து மூடி யுளி. ஏன் வித்த மூடி இருக்குமா அவங்களே? காரணத்தை விளங்கி எடுத்தீங்கன்னா பாடமாக தேவையில்லை. ஏன் என்ன நடக்குது, ஏன் அப்படி பேர் சொல்கிறாங்கண்டு. ரைட். வித்துக்களை தோற்றுவிக்கும் வித்துக்களை தோற்றுவிக்காத என பூக்கும் தாவரங்கள் இரு கூட்டங்களாக காணப்படும். பூக்கும் தாவரங்கள்ன்ற இரு கூட்டம் இருக்குத்தான், உண்மையாக இருக்குத்தான். ஒரு வித்துலையும் இரு வித்துலையும் வித்துக்களை தோற்றுவிக்காதுன்னு ஐக்கியலா. ஏன்னா பூக்கும் தாவரங்கள் பழத்தை தரும், அப்போ வித்து வரணும் எல்லாம் இருக்கு கதை. சரியா? அப்போ அந்த கூற்றம் பிள்ளை. அப்போ விடை எத்தனையாவது? 3வது விடை. ரைட். அப்போ இதொன்று ஃபோட்டோ ஒன்று அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அழிச்சிட்டு அடுத்த எழுதிப்போம் அவளையில். ஆறாம் கேள்வி, குருதி சுற்றோட்ட தொகுதியில் உள்ள ஒரு களம், ஒரு இலையம், ஒரு அங்கம் ஆவண முறையே. குருதி சுற்றோட்ட தொகுதி என்னென்ன? உடம்பு முழுவதும் குருதியை கொண்டு போகணும். அதுதான் குருதி சுற்றோட்ட தொகுதி. அதுக்கு பாவி படுற தொகுதி தான் குருதி சுற்றோட்ட தொகுதி அங்கே. இப்போ நம்மளோட உடம்புல குருதியை உடம்பு முழுக்க கொண்டு போகிற வேலையை யார் பார்க்கா? இதயம்ங்கிறால் பார்க்காரு. சரியா? குருதி சுற்றோட்ட பற்றியெல்லாம் பெரிய கேள்வி வரும், அப்போ பார்ப்போம். இப்போ சும்மா விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ அவங்கள்ட்ட கேட்க என்ன களம் வேணுமா? களம், இலையம், அடுத்தது அங்கம். இப்போ இங்கே பாருங்களா, நான் கைக்கு அதை காய்ச்சிருந்தேன். கையை வெட்டி போனால் சின்ன துண்டு வரும், அதுக்கு பேர் களம். சரியா? சின்ன துண்டு களம். களமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கப்பட்டு வாரது இலையமெல்லாம் அடுக்கப்பட்டு வாரதுக்கு பேர் தான் அங்கம். சரியா பிள்ளைகள்? இப்போ நீங்கள் உடம்புல இருக்கிற அவ்வளோ களத்தையும் பாடமாக போனால் பாடமாக்க இல்லை, அவ்வளோ இலையத்தையும் பாடமாக போனால் பாடமாக்க இல்லை. டாக்டர் மாதிரி அவ்வளோ இலையம் அங்கமெல்லாம் பாடமாக்கிற இல்லை. சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா விளங்கி எடுக்க பழகணும். இப்போ களம் கொஞ்சம் இருந்தால் இலையம் கொஞ்சம் இருந்தால் அங்கம் என்று விளங்கி எடுத்த பழகினா தான் இந்த கேள்வி செய்யலாம். இப்போ பார்ப்போம். இப்போ களம் எல்லாத்தையும் பார்ப்போம். சரியா? விடையை வெட்டி செய்வோமா இந்த கேள்விக்கு? விடையை வெட்டி செய்வோம். இப்போ ஆறாவதுல முதலாவது விடையில் களம் என்ன போற்றியானடா? நடுநிலை நாடி போற்றியானது. நடுநிலை நாடிங்கிறது களத்துக்குள்ளாம் வரும். சரியா? அடுத்து 2வது விடையில் களம் என்ன போற்றியானதுண்டா? முதலாவது விடையில் களம் சரி. அப்போ சரியா? முதலாவது விடையில் களம் சரி. நடுநிலை நாடிங்கிறது உண்மையிலே ஒரு களம் தான். அடுத்தது 2வது விடையில் சிறுதட்டு போட்டிருக்காங்க. சிறுதட்டுங்கிறது களமாக நம்ம கழுகுறல்ல. அப்போ இந்த விட பிள்ளை 2வது விட வராது. சரியா? 2வது விட வராது, வெட்டிட்டு. அடுத்தது 3வது குருதி மயிர்குழாய். குருதி மயிர்குழாய்ங்கிறது ஒரு நீண்ட குழாய், அதில் களம் இருக்கும், இளையமெல்லாம் சேர்ந்து தான் மயிர்குழாயாக இருக்கும். அது ஒரு அங்கத்துக்குள்ளே வரும் உண்மையாக. அப்போ இவரும் களத்துக்குள்ளே வர மாட்டாது. 3வது விடையும் பிள்ளை. சரி, அங்கத்துக்குள்ளே வருவார்னு சொல்லிட்டேன் நான். குருதி மயிர்குழாய். அப்போ இவர் அங்கத்துக்குள்ளே வருவார். இவரை ஒன்று கருதையில களமாக உண்டாகும் கருதையில போட்டுவிட்டு. அடுத்து 4வதுல யோசி நாடி. அவர் களத்துக்குள்ளாம் வருவார். அப்போ 2வது 3வது விட வராதுன்னு தெரியும், வெட்டிட்டோம். இப்போ 1வதுக்கையும் 4வதுக்கையும் பார்ப்போம். சரியா? அடுத்தது இலையத்துக்கு பார்ப்போம். குருதி. 1வதுல குருதிங்கிறாள் இருக்கார், அவர் உண்மையிலே இலையம்தான். அடுத்ததில் குருதி திரவ விலையம்ங்கிறாள் இருக்கார், நமக்கு தேவலை. அவர் 2வது 3வது தேவலை. 4வதுல குருதி மயிர்குழாய். அவர் அங்கம்னு சொல்லிட்டேன். ஏன்? அவர் களம் சேர்ந்து இலையங்கள் மேலணி இலையமெல்லாம் குருதி மயிர்குழாயில் இருக்கி. அப்போ அவரெல்லாம் சேர்ந்து தான் குருதி மயிர்குழாய் உருவாயிருப்பார். அப்போ அவர் அங்கம். அப்போ அவர் வராது. அப்போ இந்த விடையும் வராது. அப்போ விடை என்ன? முதலாவது விடை. ஆறாவதுக்கு முதலாவது விடை நான் போட்டுட்டேன்.
சரியா? இப்போ இப்படி பிடிக்க பழகுங்களா? இப்போ எல்லாத்தையும் பாடமாக்க இயலாம். உண்மையிலே உங்களோட புக்கில் ஒரு தலையங்கத்தில் இளையங்கள் ஆவணே என்று இளையங்கள் தந்தாரிக்கான் தரலை. இளையங்கள்ண்டா இப்போ குருவித்திர விளையம் ஒரு இளையமாகும் எல்லாம் நோட்ஸில் தரலையே, அவன் தரலை. நாம் அதை கெஸ் பண்ணி பிடிக்க பழகணும். இல்லாட்டி இந்த கேள்வி செய்கிற கஷ்டம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி பிள்ளைகள், பின்வரும் எந்த இனத்தில் இலத்திரன்கள் 10 புரோத்தன் 11 நியூட்ரன் 12 இருக்கான்? இது 10ஆம் ஆண்டில் 3ஆம் பாடம் சடப்பொருட்களின் கட்டமைப்பா இன்னும் ஒரு பாடம் ஒன்று தானே. பாடத்தில் தலையங்க ஞாபகம் இல்லை, அப்படி ஒரு பாடம் ஒன்று இருக்கு. சரியா பிள்ளைகள்? இப்போ நான் என்ன கைச்சிருந்தேன் உங்களுக்கு? அப்போ அதை இந்த கையிறுக்கி கையை வெட்டி சின்ன துண்டாகி ஆகி போனால் வாரதுக்கு பேர் களம். ஏன் நான் உயிருள்ளால் அதனாடி நான் களம் என்று சொல்கிறேன். இதே இது இந்த மாக்கரை உடைச்சி ரெண்டாகி போய் கடைசி வார சின்ன துண்டம் பேர் அணுவங்குற. சரியா? அணு. உயிருள்ளாக்களுக்கு களம், உயிரில்லாதாக்களுக்கு அணு. இப்போ அணுவோட கட்டமைப்பு எப்படி இருக்குமாண்டா, முட்டை இருக்குதானே. முட்டை என்னென்ன? எக். அதுலேயும் பாயில்டு எக், அவிச்ச முட்டை. சரியா? அவிச்ச முட்டையே அரைவாசால் வெட்டி விட்டா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இவர் கரு, அதாவது மஞ்சக்கரு. இங்கே அணுட கட்டமைப்பில் நடுவுக்கு வர்றது கரு. சரியா? கரு மிச்சரிக்கிறது வெளித்துண்டு. சரியா பிள்ளைகள்? வெளித்துண்டு அப்படி நான் அமைச்சு கொள்ளுங்க. கரு வெளித்துண்டு வெளியால் இப்படி இருக்குமாம். அது புறவு தான் படிப்பீங்க. வெஸ்ட்டுக்கு கட்டமைப்பு இப்படி தான் கதைப்பான். சரியா? இலத்திரன் சக்தி மட்டமாக இது நம்ம கதைப்போமே. அப்படி கேள்வி வரக்குள்ளே கதைப்போம். இப்போ வெஸ்ட்டுக்கு இவன் தந்தறிகிற கேள்வி திருப்பி வந்தால் எப்படி விளையாடக்கூடிய எப்படி செய்யலாம் என்று கதைப்போம். கரு இருக்கி கரு வெளியால் சக்தி மட்டங்கள் இருக்காம். அப்படி இருக்கி. இப்போ பிள்ளைகள் நம்மளே பெண்ணை அமைச்சு கொள்ளுங்க. பெண்ணாலானே பேப்பர் செய்வோம், ஓஎல் எக்ஸாம்லாம். இப்போ பெண்ணில் பி, இவருக்கு பேர் புரோத்தன். அதாவது பெண்ணை நான் அமைச்சு கொள்ளுங்க. பெண்ணுங்கிறது என்னென்னா அணுவில் இருக்கிற கரு வெளியால் இருக்கிற அது 2 சேர்த்து தான் அணுவுங்கிற. அணுவில் இருக்கிற துணிக்கைகள் 3 இருக்கி, அந்த 3 துணிக்கைகளும் பியும் ஈயும் என்னும். பெண்ணை நான் அமைச்சு கொள்ளுங்க. புரோத்தன், இலத்திரன், அடுத்தது நியூத்திரன். சரியா பிள்ளைகள்? புரோத்தன், இலத்திரன், நியூத்திரன். இப்போ புரோத்தனுங்கிறால் ப்ளஸ் ஏற்றம். சரியா? அணு நடுநிலையானது. அணு நடுநிலையானது அப்படின்னு என்ன? ஏற்றம் இல்லை அவருக்கு. சரியா? அணு நடுநிலையானது ஏற்றம் இல்லை என்றா புரோத்தன் ப்ளஸ் என்றா. சரியா? இலத்திரன் மைனஸ். அப்போ எத்தனை புரோத்தன் இருக்கோ அத்தனை இலத்திரன் இருக்கணும். என்னத்துக்கு இருக்கணும்? அணுவுக்கு இருக்கணும். சரியா பிள்ளையா? அணு நடுநிலையானது ப்ளஸும் மைனஸும். அப்போ எத்தனை புரோத்தன் இருக்கோ இவருக்கு ஏற்றம் இல்லை. இப்போ பைக்கில் பிள்ளைகள் பாருங்களேன், நியூட்ரன் ஒரு லைட் பார்த்து தானே பச்சை கலரில். அது பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யலாம். அப்படி நடுநிலையில் இருக்கும் சைக்கிள். முறுக்கினா போய் மாட்டோம், ஒன்றும் செய்யாது. பைக்கோட தெரிஞ்சாக்கள் பொம்பளை பிள்ளைகள் புடிய மார்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நியூட்டனுங்கிறால் ஏற்றம் இல்லை, நடுநிலையில் இருக்காரு. இவங்க 2 இருக்குது ப்ளஸ் மைனஸ். ஒரு ஆளுக்கு புரோத்தனுக்கு ப்ளஸ், இலத்திரனுக்கு மைனஸ். சரியா? அணு நடுநிலையானது சரியா பிள்ளைகள்? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு விளங்குற மாதிரி கொள்ளுங்க. நான் பெருசாக எழுதலை, இடம் போகுமாண்டு. அணுவில் புரோத்தன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமன். ஏன் சமன்? அதான் அணு நடுநிலையான காய்ச்சிட்டோமே. அயன்ண்டா அணு வேறு, அயன் வேறு. அதில் இருக்க வேண்டிய இலத்திரனான கூட
இலத்திரன் இருக்கும் அல்லது குறை இலத்திரன் இருந்தால் அவருக்கு பேர் அயன் என்று சொல்கிறேன். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயமெல்லாம் திரும்ப கையன். சரியா? அப்போ இலத்திரன் குறைபாடு உள்ள ஆக்கள். அப்போ இங்கே அயனில் புரோத்தன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கை சமனா இல்லையே. ஏன்? அயன் நடுநிலை இல்லையே. இலத்திரன் குறைஞ்சா என்ன நடக்கும்? ஏற்றம். இப்போ இங்கே பாருங்கள், 23 ப்ளஸ் இருக்கி இலத்திரன் மைனஸ் ஏற்றம் தானே. அப்போ 22 மைனஸ் ஏண்டா இதில் விளைவு ஏற்றம் என்ன? ஒரு ப்ளஸ். சரியா பிள்ளையா? அப்போ இவருக்கு நடுநிலையானது இல்லை. ஆகவே புரோத்தன் எண்ணிக்கை சமன் இலத்திரன் எண்ணிக்கையாக காணப்படாது. அதான் சமனை போட்டு வட்டி காட்டிருக்கேன். உங்களுக்கு விளங்குறமா எழுதுங்களா? ஏன்டா உங்களோட ஹொப்பியை எடுத்து நான் படிக்க போகிறது இல்லை, நீங்கள் பிள்ளைகள் படிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு விளங்குறமா எழுதிக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ கதைச்சிட்டம். அப்போ புரோத்தன் எண்ணிக்கைக்கு இப்போ அணுவண்ட ஹைச்சிட்டம், அயனண்ட ஹைச்சிட்டம். புரோத்தன் எண்ணிக்கைக்கு சமனான இலத்திரன் இருக்கும் அணுவில், அவரில் இருக்க மாட்டார். இப்போ ஒரு மூலகமண்ட குறிப்போம். மூலகமண்ட எண்ணெயை போடுறேன் உதாரணத்துக்கு. சரியா? எண்ணெயை போடுறேன். மேலே ஏ, கீழே ஜெட். மூலகமண்ட என்னன்னா 118 மூலகம் ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கி. அதில் ஒரு மூலகத்தை போட்டிருக்கேன். இந்த மூலகத்தில் இருந்து தான் 118க்குள்ளே இருந்தால் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ சாமானும் ஆக்கப்பட்டு இருக்கி. அதில் நமக்கு தேவை 20 மூலகம் மெயினாக. அப்போ அந்த 20க்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் தான் சோடியம், அவரை போட்டிருக்கேன். ஏங்கிறாள் இந்த ஏ ஜெட் ரெண்டு இப்படி தான் மூலகத்தை குறிக்கிறேன். இப்போ உங்களோட பேருக்கு முன்னுக்கு இனிஷியல் போடுற மாதிரி மூலகத்துக்கு முன்னுக்கும் ஏயும் ஜெட்டும் போடுற. ஏ என்றா என்னண்டா, ஏ என்றா திணிவன், திணிவன். ஜெட்டுங்கிறாள் அணுவன். சரியா பிள்ளைகள்? அணுவன் அவர் திணிவன். மூலகத்தை அணுவன்னு சொல்லலாமா? சோடியம் அணு, ஐதரசன் அணு அண்ணு சொல்லலாம், அணு அண்ணு சொல்லலாம், மூலகம் அண்ணு சொல்லலாம். இவர் திணிவன் அணுவன். இப்போ இங்கே அணுவன்ண்டா அணுவனுக்கு இங்கே என்ன குறிக்கிறேன்டா பிள்ளைகள்? புரோத்தன் எண்ணிக்கை அல்லது இலத்திரன் எண்ணிக்கை. அணுவண்டா மட்டுமா? அணுவில் தான் புரோத்தன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கை. அயனண்டா மாறுமே. புரோத்தன் எண்ணிக்கை குறிக்கலாம். புரோத்தன் எண்ணிக்கை ஒரு போதும் மாறாது. புரோத்தன் எண்ணிக்கையை குறிக்கலாம். சரி, அதையும் போட்டுருவோமே. பாருங்களா, அதெல்லாம் நோட் பண்ணி எடுங்க. திருப்பி இந்த கேள்வி வந்தால் புள்ள விடக்கூடாது. இப்போ இங்கே அணுவண்ணுங்கிறாள் யார்? புரோத்தன் எண்ணிக்கை. அணுவாக இருந்தால் அதாவது அணுவாக இருந்தாண்டா ஏற்றம் வரலேண்டா, இலத்திரன் ஏற்கப்படவோ இழக்கப்படவோ இல்லைண்டா புரோத்தன் எண்ணிக்கையாகவும் எடுக்கலாம், இலத்திரன் எண்ணிக்கையாக எடுக்கலாம். இங்கே ஏங்கிறால் திணிவன் ரெண்டு ஹைஜிட்டம், பீர் எண்ணிக்கையும் என்ற எண்ணிக்கையும் கூட்டுத்தொகையா பி ப்ளஸ் என். இதே இது அணுவாக இருந்தால் இலத்திரனும் எடுக்கலாம். அதை அளவில் இங்கே எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். சரியா பிள்ளைகள்? இப்போ அயனோ அணுவோ பீன்ற எண்ணிக்கை தான் கீழே இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், அந்த கேள்வியில் புரோத்தன்கள் எத்தனை இருக்குன்னு சொல்கிறான்? 11. அப்போ கீழே 11 இருக்கணும். எங்கே இருக்கி? ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் இருக்கி. கீழே 11 இருக்கணும். அதான் புரோத்தன் முதலாவதும் 4ஆவதும் வராது. சரியா? அப்போ 2 ஓ 3 தான் இப்படியாக வரப்போகுது. சரியா பிள்ளைகள்? அப்போ 11 வந்துட்டு. இப்போ அவன் சொல்கிறான் நியூத்திரன் 12 இருக்கணுமா? சரியா? இலத்திரனை பாருங்கள். இலத்திரன் ப்ளஸ் ஏற்றம். இந்த இலத்திரனை வைங்க, விளங்கப்படுத்துகிறேன். நியூத்திரன் 12 இருக்கணுமா? இப்போ அங்கே பி 11 இருக்கு புரோத்தன், மேலே 23, பியும் என்னஞ்சி வந்து தான் 23. 23லேருந்து 11 கழிச்சா 12. அப்போ அவள் 2 பேருக்குமே 12 இருக்கு நியூத்திரன். இப்போ இலத்திரனுக்கு வருவோம். அப்போ அவள் 2 பேரும் தான் விடையாக வரலாம். ஃபஸ்ட்டுக்கு புரோத்தனை வச்சே முதலாவது 4ஆவதையும் பட்டிட்டோம். இப்போ 4ஆவது இலத்திரன் 10ஆம். இலத்திரன் எத்தனை இருக்கணுமா? 10 இருக்கணுமா? இப்போ பாருங்கள், எண்ணெய்க்கு மேலே 2ஆவது விடையில் ப்ளஸ் இருக்கேனே. புரோத்தன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமனண்டு காய்ச்சிருந்தோம். அணுவண்டா அணுவண்டா. அப்போ அணுவுக்கு தான் கீழே 11 இலத்திரனும் 11 இருக்கேன்
எடுக்கணும். ஆனால் இங்கே என்னைக்கு ப்ளஸ் போட்டிருக்கானுகள். ப்ளஸ் போட்டிருக்கான்டா இங்கே 11 இலத்திரன் இருந்தது. புரோத்தனுக்கு சமனான இலத்திரன் இருந்ததில் ஒரு 11 ப்ளஸ் 11 மைனஸ் இருந்ததில் ஒரு இலத்திரன் போனால் 10 மைனஸ். அப்போ இதில் விளைவில் என்ன பிள்ளைகள் ஒரு ப்ளஸ். அந்த ஒரு ப்ளஸை தான் அவனை தூக்கி இங்கே மேலே போட்டிருக்கானு. சரியா? அப்போ 10 இலத்திரன் இருக்கிறாள். 2வது விட தான் நான் ஓவராக போட்டவங்கள திருப்பி பழைய விஷயத்தெல்லாம் காய்ச்சி குழப்பிடிப்பேன். குழம்பாமலுக்கு ஆறுதலாக போட்டு கேட்டிங்கன்னா விளங்கும். சரியா பிள்ளைகள்? ரைட், அடுத்த கேள்வி போவோம்.